बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोहता அத்தியாத்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது. ஆடி 13 ஜூலை 29 சனிக்கிழமை. சுக்லபக்ஷம் சஷ்டி திதி காலை 10:58 வரை. பிறகு சப்தமி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 9:56 வரை. பிறகு சித்திரை நட்சத்திரம். சித்தம் நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், ராகு, சிம்மராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர ராசியில் கேது. கன்னியா ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 10:39 துலா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு இரவு 10:40 அளவு வரைக்கும் அங்கதான் இருக்க போறார். அதனால 6ல சந்திரன் இருக்கக்கூடிய பலன்கள் தான் கிடைக்கும். சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்காரு. தன்னுடைய சுயச்சாரத்தையும் பிறகு ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரத்தையும் பெற்று இருக்கார். அதனால மிகச்சிறந்த நற்பலன் உண்டாகும். ராசி அதிபதி அங்காரகன் இப்போது நீச்சம் பெற்று இருக்காரு. அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. குரு 6ல இருக்காரு. இது எல்லாம் இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரனுடைய சேர்க்கை, சந்திரனுக்கு அங்காரகன் சாரம், இதனால உங்களுடைய தடைகள், உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்து நிவர்த்தி ஆகக்கூடிய நற்பலன் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சுயச்சாரத்தையும் அங்காரகன் சாரத்தையும் பெற்றிருக்காரு. அதனால இப்போது உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபதாபங்கள், உணர்ச்சி வசப்படுறது, அவசர முடிவுகள் இதை தவிர்க்கணும். பிள்ளைகள் சரியாக கண்காணிக்கணும். நல்ல முறையில நட்பு ரீதியாக அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களை உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும். இப்படி செய்யும்போது இந்த நாள் பிரச்சனையற்ற சாதகமான நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இப்போது வசதி வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். சுகவாசியாக இருப்பீங்க. அதே சமயத்துல அங்காரகன் சாரத்தையும் சந்திரன் பெற்று இருக்கிறதுனால இந்த சமயத்துல யாரிடத்திலையும் பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடாது. அதிகமான கேளிக்கை, பொழுதுபோக்கு, தீய பழக்கங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. இது இல்லாம இருந்தா இது உங்களுக்கு சுகம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 3ல குருவோடு சேர்ந்து இருக்காரு. தன்னுடைய சுயச்சாரம், தன்னுடைய பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியான அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகன் இப்போது ராசியில இருக்கார். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும். இந்த தைரியத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். சிலருக்கு நல்ல ஆற்றல், சக்தி, தைரியம் இருக்கும். தீய விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால பெயர் கெடும், ஆரோக்கியம் கெடும். அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. அதனால இப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியத்தை நற்காரியங்களுக்கு நீங்க செலவிடும் போது நற்பலனை பெறக்கூடிய நாளாக இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. சந்திரன் சுயசாரம், அங்காரகன் சாரம் பெற்று இருக்கிறது விசேஷம். பணவரவு கிடைக்கும். அதுவும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்து அது நிவர்த்தியாகும். நீங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசி அதனால பிரச்சனை ஏற்பட்டிருந்தா இப்போது புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு நீங்களாகவே சமாதானம் செய்து கொள்வீங்க. இப்படியாக எதிரிகள் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய, சொத்துக்கள் வில்லங்கமாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில குரு சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சந்திரனுக்கு இன்று அங்காரகன் சாரம் கிடைக்கிறது. காலை நேரத்தில் 9:56 வரைக்கும் தன்னுடைய சுயசாரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காரு. அதன் பிறகு அங்காரகனுடைய சாரம் சித்திர நட்சத்திரத்துக்கு வராரு. அங்காரகன் இப்போது நீச்சம் பெற்று இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அங்காரகன். அதனால அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்று அவர் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் முடியறதுக்கு உண்டான தீர்வை இன்றைக்கு நீங்க காண முயற்சிக்கலாம். உபாயங்களை தேடலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைத்து நல்ல உபாயங்கள் ஏற்பட்டு பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ல குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சந்திரனுக்கு தன்னுடைய சுயச்சாரம், அங்காரகன் சாரம் கிடைக்கிறது. ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் செய்யறது, வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளிநாடு உத்தியோகம் முயற்சிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கைகூடும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரணும், வாங்கிய கடனை அடைக்கணும், அல்லது சுபகாரியங்களுக்காக கடன் தேவைன்னு சொன்னா இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு முயற்சிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எளிதாக பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ல குரு சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சந்திரனுக்கு ராசி அதிபதி அங்காரகன் சாரமும் கிடைச்சிருக்கிறது. அதனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகும், விருப்பங்கள் பூர்த்தியாகும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, உங்களுடைய வயதில் மூத்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், நல்ல ஆரோக்கியம் ஆற்றல் கிடைக்கும், மனோதிடம் சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க, சிறந்த நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ல குரு சந்திர சேர்க்கை ஏற்பட்டு ராசி அதிபதி குரு 10ல இருக்கார், அவருடைய சந்திரன் சேர்ந்திருக்கார். சந்திரன் தன்னுடைய சுயசாரம் அங்காரகன் சாரம் பெற்றிருக்கார். அங்காரகன் இப்போது அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். அதனால உத்தியோகத்துல முழு கவனத்தோடு ஈடுபடணும், கவனக்குறைவு அலட்சியத்திற்கு இடம் தரக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா, தொழில் தொடங்கலாமா போன்ற எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். இப்படியாக நீங்க எதையும் சரியாக சிந்தித்து செயல்படும் போது இது பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல குரு சந்திர சேர்க்கை ஏற்பட்டு சந்திரன் தன்னுடைய சுயசாரம் அங்காரகன் சாரம் பெற்றிருக்கார். ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனீஸ்வரன் அங்காரகனுடைய வீட்டுல 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால நல்ல வழியில வரக்கூடிய நட்பு, நல்ல வழியில வரக்கூடிய வருமானம், இதை மட்டுமே நீங்க விரும்பணும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும், நன்னடத்தையை வெளிப்படுத்தணும். இப்படி செய்யும் போது இது சாதக பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. மேலும் இன்றைக்கு சந்திரன் அங்காரகன் சாரத்தையும் பெற்றிருக்காரு, குருவோட சேர்ந்து இருக்காரு. அதனால நீங்க நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இரண்டுமே ஏற்படும். அதாவது மனதுல தாழ்வு மனப்பான்மை, நம்மால முடிய நம்பிக்கை இரண்டுமே மாறி மாறி இருக்கும், குழப்பம் சஞ்சலம் இருக்கும். அதனால நீங்க இப்போது மனதை அடக்கணும். கட்டுப்பாடாக இருக்கும்போது நீங்க வெற்றி பெறலாம், பிரச்சனைகளை இப்போது சிக்காம இருக்கலாம். அதனால இன்றைய நாள்ல சனிக்கிழமையாக இருக்கு. இன்றைய நாள் காலை நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமி வழிபடுறது, பெருமாள் கோயிலுக்கு போறது, நவகிரக வழிபாடு செய்யறது, இதை செய்துட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம பிரச்சனை இல்லாத நாளாக இது அமையும். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ல குரு சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. ராசி அதிபதியாகவே குரு இருக்கார். இதுவே போறோம். அதனால இப்போது உடன் இருக்கக்கூடிய அனைவரும் இப்போது உங்க மீது அன்பாக இருப்பாங்க. எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இன்றைக்கு தொடங்கக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடந்து நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ராகு கேது பயிற்சி பலன்கள் இன்றைக்கு ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு ராகுவும், 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சியாகி இருக்கிறார்கள். உங்களுக்கு இதனால கிடைக்கப்போற பலன் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம் சிம்ம ராசியிலிருந்து 3ஆம் இடம் கடக ராசிக்கு ராகு வந்திருக்காரு. ராகுடைய பலனை முதல்ல பார்த்துடலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மிகச்சிறந்த விசேஷமான நற்பலன்கள் தான் உண்டாகும். ராகு கேது பயிற்சியில ராகுவை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. 3ஆம் இட காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் இதெல்லாம் 3ஆம் இடத்திற்கு உண்டானதாக இருக்கு. அதனால சகோதர ரீதியாக இப்போது ஒற்றுமை பலப்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சகோதரர்களிடையே, சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் இப்போது சரியாகும். சொத்து சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் கூட இப்போது பேசி சமாதானமாக பேசி அதை தீர்த்து கொள்ளலாம். அதே போன்று உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், உதவி தேவைன்னு சொன்னா இப்போது தயங்காம கேட்கலாம், அது கிடைக்கும். வாழ்க்கை தரத்துல வசதியில சகோதரர்கள் உங்களை விட குறைவாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு நீங்க இப்போது உதவி செய்யலாம், இதுவும் நடக்கும். அதன் பிறகு 3ஆம் இடம் காரியங்கள், முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய இடமாக இருக்கு. அதனால இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஏறக்குறைய இந்த 1.5 ஆண்டு நீங்க செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய நற்காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பான பலனையும் வெற்றியும் பெற்றுக் கொடுக்கும். நல்ல தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களிடத்துல இருக்கும், விடா முயற்சி இருக்கும், துணிவு இருக்கும், உற்சாகமாக காணப்படுவீங்க, சோம்பல் இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இவ்வளவு நற்பலன்களை ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார். அவருடைய சார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது ராகு புதனுடைய சாரம், சனியுடைய சாரம், குருவுடைய சாரத்துல இருப்பார். புதனுடைய சாரத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷம், நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இப்போது குழந்தை பேரை பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. சனியுடைய சாரத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நன்மதிப்பு, நற்பெயர் உங்களுக்கு கூடும். நல்ல பாக்கியமான விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்து நடந்து பாக்கியசாலியாக இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக உயர்வை எதிர்பார்க்கலாம். குருவுடைய சாரத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உணவு கட்டுப்பாடு இருக்கணும், ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ளணும், தேவையற்ற விஷயங்களை தலையிடக்கூடாது. இந்த காலகட்டம் மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதுமானது. அடுத்ததாக கேது 9ல கேது வந்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டத்தை நீங்க அதிகப்படுத்தி கொள்ளணும். ஏற்கனவே ஆன்மீக நாட்டம் இருக்கு, ஆனா பெருசா கோவிலுக்கெல்லாம் போறதில்லை, பூஜைகள்ல பண்டிகைகள்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது இப்போது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆன்மீக நாட்டமே இல்லைன்னு சொல்லும்போது கட்டாயமாக இப்ப நம்ம விட பெரிய சக்தி இருக்குன்னு அறிவியலே ஒத்துக்கிறாங்க. அது இறைவன் எடுத்துட்டு போலாம்.
அப்படியாக ஆன்மீக நாட்டத்தை நீங்க வளர்த்து கொண்டா போதுமானது. 9ல கேது இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள், எந்த ஒரு நஷ்ட கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாது. 9ல கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். தந்தை மகன், தந்தை மகள் இவர்கள் இந்த உறவு சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். ஆசிரியரை மதிக்கணும். அந்த காலகட்டத்தில் குரு சிஷ்ய முறை எப்படி இருந்ததோ அந்த அளவிற்கு ஆசிரியர் குருவாக நினைத்து மதிக்கணும். நல்லா படிக்க முடியும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டு இப்போது பகைத்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். பொதுவாகவே பெரியவர்களை மதித்து நடக்கணும். பெரியவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆசை பெறணும். இதெல்லாம் செய்யும்போது 9ஆம் இடத்துல கேது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதனால குரு வழிபாடை தொடர்ந்து செய்யணும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். கேது 9ஆம் இடத்துல மகர ராசியில் இருக்கிறதுனால நீங்க மின்சாதன பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது சிக்கனமாக இருக்கணும். அதிகமாக மின்சாரத்தை இப்போது நீங்க வீணாக்க கூடாது. அதிகமான பிரயாணங்கள் செய்து வாகன எரிபொருளை வீணாக்க கூடாது. தேவையற்ற பிரயாணங்கள் செய்யக்கூடாது. 9ல் கேது இருக்கும்போது சார ரீதியாக பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்காரகன் சாரம், சந்திரன் சாரம், சூரியன் சாரம் பெற்றிருக்காரு. அங்காரகன் சாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளணும். சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்க கூடாது. சந்திரன் சாரத்தில் இருக்கும்போது குறிப்பாக உடன் பிறந்த சகோதரிகள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளணும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு தொடங்கணும். சூரியன் சாரத்தில் இருக்கும்போது அரசாங்க விதிகளை மீறக்கூடாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். தேவையற்ற கேளிக்கை, பொழுதுபோக்கு, தீய பழக்கங்களை கைவிடணும். இப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாகவே அமையும். இன்றைக்கு ரிஷப ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்தோம். நாளை மிதுன ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.